ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பேபி ட்ரெஸ்ஸஸ்லாம் வாஷ் பண்ணுற ஒரு சின்ன வாஷிங் மிஷின். ஸோ க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. ஸோ ஆமாங்க, எனக்குமே ரொம்ப பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஸோ நம்மளும் வந்து இப்போ குழந்தை இருக்கு இல்லையா, ஸோ வந்து இந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறதே ரொம்ப 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 காம்ப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ அதுக்காக இந்த சின்ன வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வாஷிங் மிஷினில் நம்ம ப்ரெனிக்காவோட ட்ரெஸ்ஸை இப்போ துவைக்க போகிறோம். ஸோ எப்படி நம்ம ப்ரெனிக்கோட ட்ரெஸ் இதில் வந்து வாஷ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளாகாக பண்ணி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஒயர் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒயர் வந்து நம்ம ஃப்ளக்கில் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் இந்த வாஷ் பண்ண முடியும். ஸோ நான் பக்கத்துலேயே வந்து நான் வந்து பக்கத்துலேயே வாஷ் பேஷன் இருக்குது. ஸோ வாஷ் பேஷனுக்கும் பக்கத்துலேயே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிகாஸ் வந்து பாத்ரூம் பக்கம்லாம் வந்து நமக்கு ஒரு சில இடத்துக்கு இந்த ஃப்ளக்லாம் இருக்காது இல்லையா. ஸோ உங்களுக்கு பாத்ரூம் பக்கத்தில் ஃப்ளக் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து இதில் வந்து தண்ணி அவுட்ரு போகணுன்றதுக்காக நான் வாஷ் பேஷன் கிட்டேயே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மேபி நம்ம பாத்ரூம்லாம் போக தேவையில்லை. ஏன்னா இங்கேயே வந்து பாப்பா தூங்குது அப்படின்னா பாப்பாவையும் பார்த்துட்டு நம்மளும் அப்படியே ஹால்லேயே ஒர்க் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இங்கேயே வாஷ் பேஷன் கிட்டே நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ட்ரை. ஸோ நம்ம வாஷிங் மிஷின் நம்ம ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குல்ல. ஸோ நமக்கு இப்போ இது தேவைப்படாது. இது வந்து ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இதை அப்புறம் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு பெரிய வாஷிங் மிஷின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சின்னதாக அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கணும் கொஞ்சம். ஸோ நீங்கள் ட்ரெஸ் எவ்வளோ போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கிங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் ட்ரெஸ் எவ்வளோ போட போகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கிங்க. நான் வந்து அதிகமாக போடல. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு துணி அண்ட் ஒரு பேம்பஸ் ஒரு பேண்டிஸ் இதுதான் போடுறேன். ஸோ அதனால் கம்மியாக வச்சுட்டேன் தண்ணி. தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் லிக்விட் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க சர்ப்பு. ஸோ நான் கொஞ்சமாக ட்ரெஸ் போடுறதால கொஞ்சமாக தான் ஊற்றினேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ட்ரெஸ் வாஷ் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரெஸ்ஸை அதில் டிப் பண்ணிடுங்க. ஓகே, டிப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை க்ளோஸும் பண்ணிக்கலாம். அவரை நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னாலும் க்ளோஸ் பண்ணாமலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் போட்டுக்கலாம். ஸ்விட்ச் போட்டதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் வரும், பீப் சவுண்டு. அண்ட் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் என்ன இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி சென்டரி ஃபஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் மோடு ஒன்று காட்டும். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஒர்க் அப்படின்னு காட்டும். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் சுவிட்ச் போட்டு இதை நீங்கள் டச் பண்ணிட்டாலே போதும். அது ஜஸ்ட் ஆன் ஆகிட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். அந்த 10 மினிட்ஸில் அது வந்து வாஷ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாப் ஆகிடும். அண்டு கொஞ்சம் சவுண்டு கேட்டு அதுவாக வாஷ் பண்ணும். எவ்வளோ அழகாக வாஷ் பண்ணுறீங்க பாருங்கள். ஸோ க்யூட் இல்லை? பெரிய வாஷிங் மிஷின் மாதிரியே இருக்குது. ஸோ நல்ல நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீப் சவுண்டு கேட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பீப் சவுண்டு கேட்டுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அண்ட் அதுதான் ஒரு முறை வாஷ் பண்ணிடுவோம். அகெயின் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டரை வந்து வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அகெயின் இன்னொரு முறை தண்ணி ஊற்றணும். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். இப்படி பண்ணிட்டா அதுவே தண்ணியெல்லாம் வெள்ளாயிடும். ஸோ இந்த தண்ணி வந்து அப்படியே ஃபில்டர் ஆகிடும். ஸோ ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை முறை அலசணுமோ இப்போ 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ அந்த மாதிரி நீங்கள் அகைன் அதே மாதிரியே தண்ணி விட்டு ஸோ 2-3 டைம்ஸ் இதே சேம் மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா வாஷ் ஆகிடும் ஃபுல்லாக. இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து ட்ரையை பார்க்கலாம். ஓகே, ஸோ பீப் சவுண்டு கேட்டுருச்சு. ஆக்சுவலி நான் சர்க்கு நிறையா போட்டுட்டேன் போல், அதனால எனக்கு நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அகைன் நான் ஒரு 3-4 டைம்ஸ் நான் அலசினா தான் இது சரி வரும் போல். நீங்கள் என்ன கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா ஒரு 3 டைம்ஸ்லேயே அது ஆல்மோஸ்ட் நல்லா. ஆனால் இது நல்லா வாஷ் ஆகும். எல்லா ஆளுக்கும் நல்லா பியூராக கண்டிப்பாக நல்லா வாஷ் ஆகும். இது ஆக்சுவலி நான் நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன் வாங்கிட்டு. ஆனால் நான் இந்த ஒரு டைம் உங்களுக்கு வீடியோ போனதுக்காக இந்த டைம் வந்து இப்போ வந்து ஒரு 3 டைம்ஸ் நான் அலசிட்டேன். நான் 3 டைம்ஸ் எனக்கு வந்து நான் இப்போ ஒரு மிஷின் வந்து தண்ணி மாற்றி 3 டைம்ஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் டைம் வந்து டெட்டால் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் பாப்பா ட்ரெஸ் அப்படின்றதால. ஸோ டெட்டால் போட்டு ஸோ சேம் நம்ம அதே ப்ராசஸ் மறுபடியும் வச்சிடலாம். 10 மினிட்ஸ் சின்ன துணியை போட்டுட்டு நம்ம பக்கத்துலேயே வந்து அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த ஒர்க்கை தாராளமாக பக்கத்துலேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம போய் மிஷினை ஓடி பார்த்துட்டு வந்துட்டு அவசியமே இல்லை. வீட்டு ஒர்க்கையும் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் மிஷினை வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான், ரொம்ப நேரம் கிடையாது. பிகாஸ் நம்ம பெரிய துணி போட போகிறோம், சின்ன துணி தான் போட போகிறோம். 10 மினிட்ஸ் அப்படியே வாஷ் பண்ணி கிளியர் பண்ணலாம். ஓகே.
ஆக்சுவலி நான் ஒரு வழியாக வந்து 4th டைம் போட்டு எடுத்துட்டேன். ஸோ பிகாஸ் நான் சர்ப்பு அதிகமாக போட்டதால நான் வந்து யூஸ்வலாக நான் 3 வாட்டி அலசினாலே போதும். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டதில் 4 முறை அலசுற மாதிரி ஆச்சு. ஸோ 4 முறை அலசிட்டு அதுக்கப்புறம் டெட்டாயில் போட்டு வாஷ் பண்ணி இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டரை வந்து எப்படி போல யூஸ்வல் நம்ம வெளியே விட்டுடலாம். வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எவ்வளோ அழகாக வாஷ் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நல்லா க்ளீனாக வாஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ தண்ணியெல்லாம் இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்றா எடுத்து இந்த ட்ரையரில் போட்டுக்கலாம். இதான் ட்ரை பண்ணுறது. ஸோ ஸ்பின் பண்ணுற மிஷின் இது. ஸோ செப்பரேட்டாக இது கொடுத்துருவாங்க. ஸோ இதை எடுத்து இது பாருங்கள் இதுக்குள்ளே ஸோ இதுக்குள்ளே அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து டச் ஆகிற மாதிரி அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அகேன் நம்ம இதை வந்து ஆன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஆன் பண்ணும்போது நீங்கள் இதை க்ளோஸ் கூட பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். அதுவாக ஸோ அகேன் திருப்பி ஸோ அழகாக ட்ரை ஆகுது. ட்ரை ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இந்த குட்டி பாக்ஸோட எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக வந்து பேபி கிளாத் வந்து வாஷ் பண்ணிடுச்சு. ஸோ இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்லேயே வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.